கூடியவர் திரு தங்கர்பச்சன் ஐயா அவர்களே வணக்கம். நிறைய கோடிகள்ல பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது. ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணா வந்து இந்த படத்துல இந்த ஒரு காட்சி நீங்க நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு உடனே போனோம், நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங். அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுத்திரக்கனி அண்ணன் அவர்கள். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு. அவர் இப்போ வந்துடுவார். அவருக்கும் வணக்கம். அப்புறம் நம்ம ஷியாம் அண்ணெல்லாம் வந்து அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான். வன்முறை, வெட்டு, குத்து அதெல்லாம் தாண்டி திரைப்படத்துல நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும். ஷியாம் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம். இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தளங்கள்ல திரு ஷியாம் அவர்கள், திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. அவங்க பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க. நான் உண்மையிலேயே நேரடியா பார்த்தேன். அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு எடுத்தா பிச்சுக்கிட்டு ஓடும். நான் உண்மையை சொல்றேன். அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கு வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சிருக்காரு. அதான் நம்ம படத்துல மகானான்னு ஒரு ஹீரோயின், அவங்க இப்ப ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து முதல் படம், அதனால அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம். இந்த ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கும் நன்றி. நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நண்பர்கள், எதுக்குடா உனக்கு இந்த வேலை, ஒழுங்கா கசாயத்தை கொடுத்தோமா குழப்பம் நடத்தணுமா போக வேண்டியதானே அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. நான் முதலைய சாலை கிராமத்துல வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்துல தொடங்குறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும். ஏதாவது ஒரு காட்சியில நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம். திரைத்துறையில் ஆசையில தான் நான் சாலை கிராமத்துல முதல் முறையா இந்த விஷயத்த நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நம்ம போய் இதை கேட்குற நிலைமையிலயோ சொல்ற நிலைமையிலயோ இல்லை. அதனால நம்மளுக்கான தகுதி வரும்போது களத்துல இறங்குவோம் அப்படின்னு பொறுமையா இருந்தோம். சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா வந்தது, அதனால நம்ம இறங்கியிருக்கோம். இந்த படத்துல வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல, இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். என்ன கோரிக்கைனா, பெருசா நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது. நம்ம என்ன டாஸ்மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா? கண்டிப்பா அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா உற்பத்தியாளர்கள் இருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள், அவங்களுடைய வலதுகை இடத்துக்கு. டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பா அவங்களால முடியாது. ஏன்னா அதை வச்சுதான் நிறைய சம்பளம்லாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க. அதனால அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில நான் வைக்கல. இப்ப சமீபமா நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம், அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம், அதை நண்பர்களோட போய்
பார்க்குற போது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க. நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை, இப்ப அவர்களுக்கெல்லாம் 70 வயது 75 வயது ஆகிவிட்டது. அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள், அவர்கள் பட்ட அந்த வேதனைகள், கொடுமைகள், இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்துல நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது 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 இதுக்கு இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டு போய் கற்பழிச்சாங்க, பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு இது இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு என்ன பண்ணோம், என்ன பிரயோஜனம்? இந்த கொடுமைகள், இப்ப ஒருத்தன் ஒரு வீட்டுல ஒரு தப்பு செய்யறான், காவல்துறை என்ன பண்ணணும்? அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சு தண்டனை கொடுக்கணும். வீட்டுல உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிக்க வைக்கிறது, வீட்டுல உள்ள பிள்ளைய கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு, நடக்கக்கூடாது. காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமே கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா, அந்த சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில வர்றவங்க பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு உள்ள பீடி விற்கிறாங்களாம், 3000 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம், ஓரமா அசிங்கம்லாம் நடக்குதாம். இதெல்லாம் வந்து வெளியில வந்து சொல்றாங்க. சிறைச்சாலை இன்னும் 40-50 வருஷம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு, இனிமேல் இப்படிதான் போயிட்டு இருக்குமா? அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாதா? அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரே விஷயம்தான், நோட்டு ஓட்டு, இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துட்டு இருக்கு. அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. நம்ம போய் ஒரு பேப்பர்ல எழுதி இவங்க வாசல்ல போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா 1000 பேப்பர் அங்க இருக்கும், 1001வது இது இருக்கும். திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்துல எம்.ஆர். ராதா அவர்கள் காலத்துல, கலைஞர் அவர்கள் காலத்துல எல்லாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க. நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்கறது மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். இப்ப வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டுல நடக்கிற இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கல. எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ் மொழின்னு தான் 40-50 ஆண்டு காலமா அரசியல் பண்றோம். ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம். இப்போ ஈரோடுனா மஞ்சள், மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்கு, உலகம் பூரா விவசாயம் இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனால் இந்த 40-50 ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை, அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார். இந்த பக்கம் தொலைக்காட்சியில ஆபாசமா உடையணிந்த ஒரு பெண்மணி, இந்த பக்கம் ஒண்ணுமே படிக்காத ஒரு ஆளு, கொச்சையா இந்த அம்மா கேள்வி கேட்கும், இவர் அசிங்கமா பதில் சொல்வார். இது
என்னன்னு கேட்டா இந்த ஆளு சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார். அதாவது பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்கள்ல நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நல்ல வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. மக்கள் பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஏடா சித்த மருத்துவர்னு போட்டுக்கிறான், இவ்வளவு கேவலமா அசிங்க அசிங்கமா பேசுறான், கொச்சையா பேசுறான், ஆபாசமா பேசிட்டு இருக்கிறான். இப்ப சித்த மருத்துவம்னா இப்ப இதுதான் போல சித்த மருத்துவம். அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க. இது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 30-40 வருஷமா சொல்றேன். அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். இந்த அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழின்னு பேசுறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா, இப்ப ஒரு அரசியல்வாதி ஏப்பா யாருப்பா நீ இவ்வளவு அசிங்கமா கொச்சையா ஆபாசமா பேசிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை இவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ யார் என்ன என்ன அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க. இதே விஷயத்த படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பத்தி டிவியில உட்காந்துட்டு இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப்லைன் அப்படின்னு பேச முடியுமா? தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது. பூரா அதாவது நான் சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன், உண்மையை சொல்றேன். முறையான தமிழ் மருத்துவத்தை சரியா இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களை எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்க வருவான், அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம். இது நீங்க டாஸ்மாக் விற்கிறதுக்கு பதிலா இத சிறப்பா செய்யுங்க. விஷயம் நிறைய இருக்கு. அது எதுவுமே மக்கள் இப்ப நம்புறதுக்கு தயாரா இல்லை. அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாக்கும். அதுதான் என்னோடது. ஆனாலும் இந்த கோரிக்கையை நான் வைக்கலைங்க. ஏன்னா இது இப்ப வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது. நம்ம இப்ப இதுல என்னன்னா, அடிக்கடி மாசம் பத்திரிகையில பாக்குறோம், தன்னுடைய 2 குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை. என்னன்னு கேட்டா பசி, வறுமை, கடன். இதான் அந்த 2 குழந்தை தண்ணியில உளுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பசியினால, வறுமையினால அந்த தாய் தன்னோட 2 குழந்தையை தூக்கி போட்டு தானும் குதித்து தற்கொலை பண்ற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா, போன 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தையை தூக்கி கிணத்துல போட்டுட்டு அது முடிச்சு செத்து போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த ஏழைகளுக்கு, இந்த ஏழை பெண்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த மனநிலையில இருக்காங்க, என்ன ஒன்னும் வழி இல்லை, குழந்தைய காப்பாற்ற வழி இல்லையா, அதம்மா அங்க போங்கம்மா, அந்த அரசு இது இருக்குமா, போய் குழந்தைங்களை அங்க சேர்த்து விட்டு நீங்க அங்க இருந்து தொழிலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு அரசு, ஒரு அமைப்பை உருவாக்கணும். குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த 7 லட்சம் கோடியை வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த குழந்தைகள், இந்த தாய்மார்களுடைய நீங்க இந்த எல்லாருக்கும் 1000-2000 இது தேவையில்லை. யாருக்கு தேவை? பசி பட்டினி எல்லாம் சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்க அடுத்த திட்டத்துக்கு போங்க. அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில திட்டம், அது திட்டம் எல்லாம் பண்ணுங்க. இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க. இதைத்தான் நம்ம இதுல கோரிக்கையை வச்சிருக்கோம். 70 வயதை கடந்த முதியவர்கள், 80 வயதை கடந்த முதியவர்கள் இன்னைக்கும் கை நடுக்கத்தோட, கால் நடுக்கத்தோட அந்த இட்லி சுட்டு தான் பழைக்கணுமா? பனைமரம் ஏறி தான் பழைக்கணுமா? ஏங்க, ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போனா அவன் ஃபர்ஸ்ட் இயர் வந்தவனா, ஏய் உனக்கு நான் சீனியர், உட்காரு, அப்படி போ, இப்படி போங்கிறாங்க. 70 வருஷமா இந்த மண்ணை ஒழுங்கா காப்பாத்துறவங்க அவங்க 70-75 மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா?
நீ என்ன கட்டுப்போ, நாங்க இதுதான் நாங்க போடுற திட்டம் வேற. மக்களுக்கான, அதாவது இந்த குழந்தைகளும் வயது மூத்த அந்த 70 வயசு மற்றும் முதியவர்களும் பிரச்சனை இல்லாம வாழணும். அதுக்கான ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கணும். இந்த 2 கோரிக்கை தான் நம்ம படத்துல வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து பள்ளிக்கூடம் நம்ம இப்ப காலையில வர்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம். இப்ப தமிழக முதல்வர் அவர்கள் இப்ப இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காலையிலையும் சாயந்தரமும், காலைல ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டில இருந்து குழந்தைகள் கிளம்பும் போது 2 அரசு பேருந்து, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 அரசு பேருந்து, குழந்தைங்கள அங்க இருந்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல விடணும். அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 2 அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து சாயந்தரம் ஒரு கையில ஒரு கடலை மிட்டாயை கொடுத்து வீட்டுல போய் இறக்கி விடணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பஸ்ல தொங்கிட்டு போற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்க மாற்று வழி செய்ய போறீங்க? பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. பள்ளிக்கூட வாசல்ல வந்து குழந்தைங்க நிக்குது, பையோட சுமந்துக்கிட்டு நிக்குது. இந்த கூட்டத்துல அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதுல ஏறி பயணிக்கும்? நீங்க இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க சரிதான், அவங்களுக்குன்னு ஒரு தனியா 2 பேருந்தை கொடுத்தா எத்தனை கோடி ஆயிர போகுது? தாய்மார்களோட மனநிலையை பாருங்க. காலையில வீட்டு வாசல்ல பேருந்து கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுல வந்து கடலை மிட்டாயோட குழந்தைங்களை இறக்கி விட்டா அந்த தாய்மார்களோட மனநிலையை பாருங்க. இதுதானே வேணும். மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல ஒன்றும் இது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம படத்துல வச்சிருக்கிறோம். அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதுல ஓப்பனாகவே நம்ம பேசியிருக்கோம். அது அவர்கள் இந்த படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஜனவரி 25 நம்ம திட்டம் போட்டிருக்கோம், அதுல வந்துடும். இந்த கோரிக்கையை தான் நம்ம அதுல வச்சிருக்கிறோம். இந்த திரைப்படத்தை தாண்டி நான் இப்ப இது நான் தப்பா பேசினா நீங்க நிறைய நேரம் பேசுறேன், அதை நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள்னால இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் குனியான்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு டெங்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்ப கொரோனான்னு வந்துச்சு. இன்னும் வரும்னு தெளிவாவே சொல்றாங்க. ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவா சொல்றான், கண்டிப்பா வருது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திச்சோம், கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதுல இருந்து முழுமையா மீண்டு வரணும், தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கோம்? இதே ஐசியூ வார்டு, இதே ஏசி ரூமு, இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா? அதுக்கான மாற்று திட்டம் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? 5394 பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்த நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம். அதுக்கு மெயினா என்ன, முக்கியமா என்ன தேவைப்படுது தெரியுமா? மருந்தா, மாத்திரையா, ஊசியா? கிடையாது. மருத்துவர்களா, செவிலியர்களா? கிடையாது. அதெல்லாம் வேணும். ஆனா அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகளே நல்லா பாருங்க, அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே, அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும். அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும். இதுதான் நம்ம கண்ணால பார்த்தது. நம்ம கல்லூரியில எல்லாம், ஜவஹர் கல்லூரியில பாத்தீங்கன்னா படுக்கை அறை இங்க இருக்கும், காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும், அந்த கடைசியில இருக்கும். இங்க இருந்து நோயாளி அங்க நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ள ஆக்சிஜன் டவுன் ஆயிடும்.
நீங்க நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க உண்மையை சொல்லுவாங்க.